Hello students, நான் உங்களோட ஷபனக்கா ஹிபாமேக் சேனல்லேருந்து 11th எக்ஸாமுக்கு எல்லாருமே ரொம்ப சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். நைட்டு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ் எக்ஸாம் அப்போது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வேறு சப்ஜெக்ட் படிக்க பாருங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு வந்து டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். அண்ட் ஒரு சில பேர் அதில் வந்து மேக்ஸுக்கு வந்து கொஞ்சம் சம்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த டைமிங்கில் நீங்கள் என்னெல்லாம் முடிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 11th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1 செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், சாப்டர் 2 இது ரெண்டுமே ஈஸியான சாப்டர் இல்லையா? இது ரெண்டுமே உங்களுக்கு ஈஸி தான், சீக்கிரமாக முடிச்சிடலாம். அண்ட் ஜூன் மாதத்துலேருந்து இதை படிக்கிறனால இது நீங்கள் ஜஸ்ட் ரீகால் பண்ணால் போதும். ஸோ இந்த 2 லெசனும். அண்ட் அடுத்து வந்து சாப்டர் 6. சாப்டர் 6 ஏன் சொல்கிறேன்னா, சாப்டர் 6 வந்து நமக்கு ஆல்ரெடி படித்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியான கொஷின்ஸாக இருக்கும். இந்த 3 சாப்டர்ஸை இன்றைக்கி நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஒருவேளை சாப்டர் 6 வரைக்கும் நீங்கள் முடிச்சிட்டிங்க, நான் இதை முடிச்சிட்டேன், இன்னும் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா டாபிக், ஒன்று மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷன், இன்னொன்று பார்ஷியல் ஃப்ராக்ஷன். இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு கொஷின்ஸ் வரும் இல்லையா? இது 2 டாப்பிக்கும் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ வால்யூம் 1ல் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எதெல்லாம் கவர் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் முடிச்சிருப்பீங்க. இதை நீங்கள் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, நான் வந்து மேக்ஸில் ஒரு பார்ட், முக்கியமான ஒரு பார்ட் ஃப்ரம் வால்யூம் 1 முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா அடுத்து வால்யூம் 2ல் ஈஸி தான், மேட்ரிக்ஸ் வரும், வெக்டார் வரும். அதில் கஷ்டமாக இருக்கிறது வந்து டிஃப்ரென்ஸு, இன்டெக்ரல்ஸு, லிமிட்ஸு இல்லைங்களா? ப்ராபபிலிட்டி கூட ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபஸ்ட் சாப்டரில் இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே, ஓரளவுக்கு ஒரு 25% ஆஃப் போர்ஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு ஒரு மைண்ட் செட் வரும். அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து படிங்க. எது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கோ அதை எடுத்து படிங்க. கைண்ட்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் கேளுங்க. உங்களுக்கு நான் அப்பப்போ வீடியோஸ் இப்போ அப்லோட் பண்ணிகிட்டே இப்போ பார்த்துருப்பீங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற கொஷின்ஸுக்கெல்லாம் நான் வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கணும், எக்ஸாம் ரிலேட்டட் என்ன டவுட்டாக இருந்தாலும் கைண்ட்லி கமெண்ட் செஷனில் கேளுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.